வணக்கம். இன்றைய பதிவில் சங்கடம் தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானுடைய ஸ்லோகம் தான். இதை ஒரு முறை நீங்கள் சொல்லி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து கஷ்டங்களும் நிச்சயமாக தீரும். நம்பிக்கையோடு சொல்லும்போது அதற்கான பலன் நிச்சயமாக முழுமையாக நம்மளை வந்தடையும். அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சங்கடம் தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான், வெற்றிகளை கொடுக்கக்கூடிய விநாயக பெருமான், எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை நம்ம விநாயக பெருமானை கொண்டு ஆரம்பிக்கும் போது தான் அந்த நிகழ்ச்சியும் நமக்கு வெற்றியாக முடியும். அதே மாதிரி தான் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அத்தனை சங்கடங்களையும் அத்தனை மனவேதனைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லவர் விநாயக பெருமான். அதனால தான் காலையில் எழுந்ததுமே முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை மனதில் நினைத்துட்டு அந்த நாளை ஆரம்பித்து பார்க்கும்போது அந்த நாளில் வரக்கூடிய அத்தனை தடைகளையும் அத்தனை கஷ்டங்களையும் அவர் தீர்த்து வைத்து நமக்கு என்ன வேண்டுமோ அதை நமக்கு கொடுப்பவர். அந்த நாளை ஆரம்பிக்கும் போது விநாயக பெருமான் கிட்ட இந்த நாளில் வரக்கூடிய அத்தனை தடைகளையும் நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னு நம்ம சொன்னாலே நிச்சயமாக அவர் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாலே ஓடி வந்து உதவி நம்மளுடைய கஷ்டங்களை தீர்க்க வல்லவர், சங்கடங்களை குறைக்க வல்லவர். விநாயக பெருமானை மனதார நினைத்து நம்மளுடைய கஷ்டங்கள் நம்மளுடைய பிரச்சனைகளை அவர்கிட்ட சொல்லும்போது அவர்கிட்ட ஒப்படைக்கும் போது இனி அதை அவர் பார்த்துடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம கடமையை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஓடி வந்து உதவி பண்ணி நம்மளுடைய அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை காப்பாற்றுபவர். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த விநாயக பெருமானை நம்ம செய்கிற ஒரு சின்ன வழிபாடாக இருக்கட்டும், சின்ன ஸ்லோகமாக இருக்கட்டும், அதற்கான முழு பலன் நம்ம அதை நம்பிக்கையோடு நம்ம சொல்லும்போது தான் அது நமக்கு கிடைக்கும். அதனால எந்த ஒரு கஷ்டம் மனதில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வழிகள் இருந்தாலும் சரி, அதெல்லாமே அவர் கையில் ஒப்படைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மனதில் நம்பிக்கையோடு நான் வெற்றி பெறுவேன், அந்த சங்கடங்கள் அனைத்தும் என்னை விட்டு நீங்கும் அப்படின்னு மனதில் நினைத்துட்டு கண்டிப்பாக நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை விநாயக பெருமானை நினைத்து காலையில் எழுந்ததும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஒரு 108 முறை சொல்லுங்கள். இல்லை அதற்கு நேரம் இல்லைன்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு முறையாவது சொல்லிட்டு போங்க. இல்லை 11 முறையாவது சொல்லுங்க. அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் எனக்கு நேரம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 108 முறை உட்கார்ந்து மனதை ஒருமுகப்படுத்தி எதை பற்றியும் நீங்கள் யோசிக்காமல் விநாயக பெருமான் கிட்ட உங்களுடைய குறைகளை சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் தாராளமாக மனசில் எப்பப்போ சங்கடங்கள் இருக்குதோ, கவலைகள் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டைமில் நீங்கள் தாராளமாக இதை சொல்லிக்கலாம். கண்டிப்பாக விநாயக பெருமான் நமக்கு உதவி செய்வார். கண்டிப்பாக நம்மளுடைய சங்கடங்களை அவர் தீர்ப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு சொல்லுங்கள். சரி, நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக. இதை உங்களால் 108 முறை முடிந்தால் நீங்கள் சொன்னால் ரொம்பவே சிறப்பு. முடியாத பட்சம் 27 முறையாவது சொல்லுங்கள். கிழமை அப்படின்னாலே அது விநாயகருக்கு உரிய நாள். அதனால் புதன்கிழமையில் விநாயகரை மனதில் நினைத்துட்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு அருகம்புல் கிடைத்தால் கொஞ்சம் அருகம்புல்லை எடுத்து அவருடைய படத்திற்கு வைத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லுங்கள். காலை மாலை 2 வேளையிலும் சொன்னால் நல்லது. முடியாத பட்சம் உங்களுக்கு எப்போ நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ அந்த டைமில் நீங்கள் சொல்லுங்கள். சங்கடங்களையும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில இருந்து விநாயக பெருமான் தீர்த்து வைப்பார். நம்மளுக்கு நடக்க வேண்டிய எல்லா நல்லதையும் நிச்சயம் நடத்தி கொடுப்பார். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும்.